ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது திடீர்னு இனியாவோட முகமே வந்து பாத்தீங்கன்னா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் வந்து இவங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னு போது ரொம்பவே ப்ரௌடா அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அப்டேட் என்ன, பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீசன் 5 சீனியருக்கான லெவல்னு சொல்லக்கூடிய இந்த சிங்கிங் காம்படிஷனை சொல்லலாங்க. ஸோ இதுல ரொம்பவே ஆர்வமா பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னா இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து செலிபிரிட்டி தேவயானி அவங்களுடைய பொண்ணுன்றதால. ஸோ இந்த வகையில இப்ப பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டிசிபேட்டரும் வந்து பாத்தீங்கன்னா போட்டியாளர்கள் அவங்களுடைய தனித்திறமையை ரொம்பவே சூப்பரா காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு டெடிகேட் பண்ற வகையில எஸ்பிபி ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ரவுண்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாரன் சார் வந்து ஜட்ஜஸா இருக்கிறதால நிறைய எமோஷனலான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ற விஷயம் நமக்கு அபியூஸா தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இப்ப பாடிட்டு இருக்கக்கூடிய எல்லா பாடலும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பாடிட்டு இருக்காங்க போட்டியாளர்கள். இது நிறைய பேர் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் ரீசென்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி விஷயம் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு இருக்க வகையில இவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எதனாலனா நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் கண்டிப்பா ரைஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரீசென்ட் டேஸ்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இந்த வாரம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கோல்டன் பர்ஃபார்மன்ஸா இருந்தா மட்டும்தான் இவங்க டாப் 5 லிஸ்ட்ல ஃபைனல்ஸ்க்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்போ கண்டினியூஸா அதாவது பாத்தீங்கன்னா சுஷாந்திகா ஆகட்டும், ஸ்ரீஹரி, ஹரிஷ், சிவானி, அபிஷேக் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுலயே டாப் 5 லிஸ்ட்ல வரக்கூடிய எல்லாரும் இவங்க சூப்பரா வந்து பாடக்கூடிய பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பீட் பண்ற வகையில இருந்தா மட்டும்தான் இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா டாப் 5 லிஸ்ட்ல வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இனியா பாடுற பாட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும், இவங்க டாப் ஃபைனலிஸ்ட் வருவாங்களா, இல்ல உங்களுடைய ஃபேவரட் டாப் ஃபைனலிஸ்ட் யாரா இருப்பாங்கன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.